Steppu and welcome to Steppu Unfiltered. நான் முதல்ல இன்ட்ரோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் இன்ட்ரோ எடுக்காமல் தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் போனதுக்கு வந்து கிளிக் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம யூடியூபுக்கு புதுசு தானே. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1:20 ஆகுது. எனக்கு வந்து மார்னிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, பட் கொஞ்சம் பிரேக் எடுப்போம் அப்படின்ட்டு ஒரே ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் இப்போ புக் படிக்க போகிறேன். ஸோ நான் என்ன புக் கரண்டாக படிக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு எதுவும் பொன்னியின் செல்வன் தான். இந்த வருஷம் வந்து நான் வந்து ஒரு கோல் எடுத்திருந்தேன், புக் ஃபேருக்கு போனால் மட்டும்தான் புக்ஸ் வாங்குவேன். ஸோ அதனால் ஒவ்வொரு மாதமும் மலமே செலவு பண்ண அந்த புக் காசு சேர்த்து வச்சு புக் ஃபேரில் தான் வாங்குவேன் அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து எந்த புக்குமே வாங்கலை, இருக்கிற புக்ஸை தான் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து பொன்னியின் செல்வன் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் புக் வாங்காமல் இருக்க முடியுமா? ஒரே ஒரு புக் மட்டும் இந்த வருஷம் வாங்கினேன், அது வேறு எதுவும் இல்லை, என் கொல்லைப்புறத்து காதலிகள். இந்த புக் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த புக் வந்து வெண்பா புக் ஸ்டோர்ஸில் இருந்துச்சு, இந்தியாவிலையா ஜெஃப்னாவில் இருந்துச்சு அந்த புக் ஸ்டோர். அப்போ இவங்க வந்து இப்போ ஸ்ரீலங்கா இந்த புக் வந்து வெண்பா ஜெஃப்னா ஸ்டோரில் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு வந்து டெலிவரி பண்ணி எடுக்கிறதுக்கு பஞ்சு இல்லை கஞ்சம் போய் எடுக்கணும், அதனால தான். அப்போ இவங்க கொழும்புக்கு வந்துட்டாங்க தனியாக, அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நான் வந்து போய் வாங்கினேன் இந்த புக்கு. இது வந்து என் கொல்லைப்புறத்து காதலிகள் பை ஜேகே. இந்த ஸ்டோரி என்னன்னா, யுத்த காலத்தில் வந்து இந்த ஜேகேங்கிறவர் வந்து அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் பண்ண சேட்டைகள் எல்லாம் இந்த புக்கில் எழுதியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா எமோஷனும் இருக்கும், அழுகே இருக்கும், எக்ஸைட்மெண்ட் இருக்கும், கவலை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஃபன் இருக்கும், எல்லாமே ஒரு கலந்த ஒரு புக் இது. அதாவது என்னோடய சைல்டுஹுட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி இருக்கும். அது நேரம் உங்களுக்கு வந்து ஒரு கிளிக் வரும். கொரோனா டைம்லேயும் இப்படி தான் அந்த சின்ன பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, அவங்களோட மைண்டு இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கு. ஸோ இந்த புக் வந்து இனிமேல் என்னோடய கோ டு புக்காக இருக்கும். எந்த நாளாலும் இந்த புக்கு நான் திருப்பி போவேன். ஸோ நிறைய அனோட்டேட்டெல்லாம் பண்ணியிருக்கேன் இதுதான். ஸோ என் கொல்லைப்புறத்து காதலிகள் பை ஜேகே. இந்த புக்கை தாண்டி வந்து நான் வந்து ஒரு இங்கிலீஷ் புக் படிக்கிறேன். அது வந்து டேஸ் அட் மொரிசாக்கி புக் ஷாப். அது வந்து ஜப்பனீஸ் லிட்ரேச்சர் ஒரு புக் படிக்கிறேன். ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி படிக்கிறேன். பிகாஸ் கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் வருஷமாகவே வந்து நான் இங்கிலீஷ் புக் படிக்கவே இல்லை. சரி, வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக் நான் டவுன்லோட் பண்ணேன். எனக்கு பெருசாக இங்கிலீஷ் ஃபிக்ஷன் லிட்ரேச்சர் எல்லாம் படிக்க பிடிக்காது, ஏன்னா விளங்காது, அதுதான் உண்மை. அதனால் இந்த கேரக்டர்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து விளங்க. தமிழில் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் வந்தால் நான் மோஸ்ட்லி வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் புக் அதுக்கு தான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுதான் வாசிப்பேன். ஸோ ஓகே, கொஞ்சம் சேஞ்சுக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் ஜப்பனீஸ் லிட்ரேச்சர் இருக்குது. உண்மைக்குமே அது ஈஸியாக தான் இருக்குது. இங்கிலீஷுமே வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இடையில ஒரு நல்ல வொக்காபுலரி இருக்குது. ஸோ நம்ம அதை மார்க் பண்ணி படிக்கக்கூடியதாக ஆச்சு. மற்றபடி அந்த ஸ்டோரி வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கேர்ள் இருப்பாள் டக்கோக்கோன்னு. அவளுக்கு வந்து அட் அ டைம் ஒரு ஹார்ட் பிரேக்கும் வேலையும் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் என்ன பண்ண போகிறா, அந்த இடையில வந்து அவங்க அம்மா சொல்லி அவள் மாமா வீட்டுக்கு மாமா வீடுனா அது புக் ஷாப், செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் வந்து அதில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருப்பாள். அங்கே போயிட்டு அவளுக்கு பிடிக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் அவளுக்கும் அந்த மாமாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அப்புறம் வந்து அவன் அந்த பிரேக்கப்பில் இருந்த அந்த வேலை போன அந்த இதுலேருந்து அவள் எப்படி கேரக்டர் பில்ட் ஆகி வருவாள், அவள் மீட் பண்ணுற ஆட்கள் கிட்ட இருந்து அவள் என்ன கற்றுக்குவா அப்படிங்கிறத வந்து அழகாக அந்த ஆத்தர் எழுதியிருப்பார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை படிக்கும்போது வந்து எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று வந்து அந்த மாமா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அந்த மாமா கேரக்டரோட எங்கள் மாமாவை நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து ஷார்ட்டாக க்யூட்டாக கம்பேக்டாக இருப்பார், அதே மாதிரி எங்கள் மாமாவும் இருப்பார். அதனால இவன் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் போக ஒரு 2.5 மாதத்துக்கிட்ட அங்கே இருப்பாள். மாமாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து நல்ல ஒரு கனெக்ஷன் வந்துடும். எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது. நானும் மாமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இதுக்கு எல்லாரையும் பண்ணி கொசிப் பண்ணிக்கிட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவளும் வந்து மாமா கூட ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாள். அவங்க மாமா கேரக்டரும் எங்கள் மாமா கேரக்டரும் அட்ஜஸ்ட் அதே சேம் தான். ஸோ அது கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. மற்றது வந்து
இது படிக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு எதுக்குடா இவங்க அந்த ட்ராமாக்கெல்லாம் அவ்வளோ அடிக்டாக இருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வேலை. இந்த புக் படிக்கும்போது எனக்கு உண்மைக்குமே வந்து இது பக்கத்தில் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் ஒரு புக் ஷாப்பில் இதெல்லாம் நடக்குது, பக்கத்து தெருவில் தான் நடக்குது, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே நடக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு இமேஜினேஷன் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த ட்ராமாக்கெல்லாம் வந்து அடிக்ட் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் எனக்கு பெருசாக மூவி சீரீஸ் பார்க்க வராது. பட் இனிமேல்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ பேசினது போது நம்ம புக் படிப்போம். இப்போ நான் வந்து சர்ச்சுக்கு போக ரெடி ஆகிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு எங்களோட சர்ச்சோட கொடியேற்றம், ஃப்ளாக் ஹோய்ஸ்டிங். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேன்.